ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் சால்விங் அண்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் அரியர் வச்சுட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தடுத்த அட்டம்ப்ட்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான பேப்பர் தான் அந்த ப்ராப்ளம் சால்விங் அண்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கு. நான் இப்போ உங்களுக்கு 5 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் 16 மார்க் டிஸ்பிளேவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை நோட் பண்ணி ஒரு யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 16 மார்க் தான் இம்பார்ட்டனு. அந்த 5 16 மார்க்கும் பார்த்து கரெக்டாக படிச்சிடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக 16 மார்க் கேட்க மாட்டாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி 8 மார்க்காக தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இந்த எக்ஸாமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. 5 யூனிட்டில் ஒரு 3 யூனிட்டையாவது அட்லீஸ்ட் தரவாக படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக வந்து 16 மார்க்கு டேரெக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராம்லாம் வந்ததுன்னா 16 மார்க்கு டேரெக்டாக கேட்பாங்க. இதில் வந்து 16 மார்க் டேரெக்டாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே ப்ராப்ளம் அண்ட் சால்விங் பைத்தான் பேப்பரை வந்து நல்ல முறையில் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த வாட்டிலாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 16 மார்க் தான் இருக்கும். அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே என்னுடைய டெலகிராம் லிங்க்கில் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாமு இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கே மிக முக்கியமான எக்ஸாமு. அதே போல் ஃபிசிக்ஸ் 1 இது 2மே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. M1 விட பைத்தானும் ஃபிசிக்ஸும் ரொம்ப கஷ்டமான பேப்பரு. அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.